Hi friends, how are you all? Welcome to my channel Art, Food and Life. Before this video, I put a short video. நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் ஒரு ஷார்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஹெல்தி அண்ட் டேஸ்டி டிஷ் ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுதான் இப்போது அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா முடக்கத்தான் தோசை பண்ண போகிறேன். முடக்கத்தான் தோசை அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் இதுக்கு வந்து முத நாளே அரைச்சி வைக்கணும், அப்புறம் மறுநாள் தான் அந்த தோசை வாக்க முடியும். அதனால் ஸோ முடக்கத்தான், இட்ஸ் கால்ட் இன் இங்கிலீஷ் பலூன் வைன் ஸ்பினாச். பலூன் வைன் ஸ்பினாச் சிங்கிள் காமிக்கிறேன் நான். ஹிந்தி கபால் ஃபோடி, இன் ஹிந்தி கபால் ஃபோடி, இங்கிலீஷ் பலூன் வைன் ஸ்பினாச், தமிழில் முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவோம். இந்த கீரை நேம்லேயே இருக்குது முடக்கத்தான். இது எதுக்காக அந்த காலத்தில் வந்து நாங்கள்லாம் க்ரீன் தோசைன்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கலர் இருக்கு இல்லையா, அதனால அந்த க்ரீன் கலர் வரும் அந்த தோசையில். அதனால நாங்கள் பச்சை தோசை, க்ரீன் தோசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த முடக்கத்தான் தோசை எதுக்கு பண்ணுறோன்னா, இது மூட்டு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல, முடக்குவாதம் மூட்டு வலி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட் மெடிசின். திஸ் இஸ் அ மெடிசினல் பர்பஸ் தோசா. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த முடக்கத்தான் கீரை இது எங்கள் வீட்டில் நான் வந்து வளர்க்குறேன். ஸோ அதை பறித்து வச்சுருக்கேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் புதினா கொஞ்சம் வச்சுருக்கேன். புதினா வந்து பிளட்டுக்கு ரொம்ப நல்லது, ஹீமோக்ளோபின் எல்லாத்துக்குமே புதினா ரொம்ப ரொம்ப நல்லது. கால்சியம், ஹீமோக்ளோபின் எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ புதினா போட போகிறேன். புதினா, அப்புறம் முடக்கத்தான் கீரை, அப்புறம் ஒரு 5 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் தனியா பத்தா, கொத்தமல்லி தழை, இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ வந்து அரிசியை நம்ம தோசைக்கு எப்படி ஊற வைக்கிறோம், எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உளுந்து, அரிசி, வெந்தயம், கொஞ்சம் அவல், இதை வந்து 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை நான் கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். இது எல்லாத்தையும் முடக்கத்தான் கீரை, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஊற வச்சிருக்கிற அரிசி, உளுந்து எல்லாத்தையும் போட்டு நான் கிரைண்டரில் அரைச்சி இன்னைக்கு ஃபுல் நைட்டு வச்சுருவேன் வெளியில். இன்னைக்கு ஃபுல் நைட் ஃபர்மெண்டேஷன் ஆகும். நல்லா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நாளைக்கு இந்த தோசை பார்ப்பேன். நாளைக்கு இந்த தோசை வாக்கறச்சே உங்களுக்கு இந்த வீடியோவை கண்டினியூவேஷனாக போடுவேன் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு அரைச்சி வைக்கணும், நாளைக்கு தான் பண்ணணும். ஸோ आज मैंने पीस के रखने वाली हूँ ये कानफोड़ी का पत्ता, पुदीना, धनिया पत्ता और हरा मिर्ची. और डोसा के लिए राइस, चावल और उड़द दाल, मेथी, थोड़ा सा पोहा, वो मैं भिगो के रखा है 4 घंटे का. ये अभी मैं सब ग्राइंडर में पीसने वाली हूँ. ग्राइंडर में पीस के आज नाइट पूरा नाइट रख लेती हूँ, तो कल तो अच्छे से फूल के आ जाता है. उसके बाद इसमें से मैं डोसा बनाने वाली हूँ. इसका नाम कानफोड़ी का डोसा, मुडक्कित्तान dosa in Tamil मुडक्कित्तान dosa, balloon wine dosa. I will make balloon wine dosa, balloon wine spinach, pudina, dhania and chili, green chili. All are the ingredients, and rice and urad dal, all in water, soak in water for 4 hours. So I am grinding these items in grinder. Then tomorrow only we can make dosa. Okay, see in the dosa tawa. Okay. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கிரைண்டரில் அரைச்சிட்ருக்கு. இந்த பலூன் வைன் ஸ்பினாச், முடக்கத்தான் கீரை எங்கே உங்களுக்கு கிடைக்கும், இதை எப்படி நான் வாங்கி நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி லைவ் பிளான்ட் வாங்கினேன். அது நான் லாஸ்ட்டில் போடுவேன். முடக்கத்தான் தோசை இப்போ பண்ண போகிறோம். நேற்றுக்கு மாவு கிரைண்டரில் அரைச்சோம் இல்லையா, அது நல்லா ராத்திரி பூரா வெளியில் வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஃபர்மெண்டேஷன், இதனுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இவ்வளோ கெட்டியமாக இருக்கணும்.
ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது அதுவும் இல்லாமல் இது ரொம்ப மெலிசாக வாக்கக்கூடாது. இது வந்து ஊத்தப்பம் மாதிரியும் இருக்காமல் தோசை மாதிரியும் இல்லாமல் ஒரு மிதமான ஒரு சைஸ் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதை மாதிரி வாக்கணும். இதுதான் முடக்கித்தான் தோசையோட மாவு. இதில் என்னென்னா நார்மல் தோசைக்கு அரைக்கிற மாதிரி தான். தோசைக்கு அரைக்கிறது என்னென்னா நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதில் போட்டு வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதனுடைய அளவு என்னென்னா 1 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கரிசி, 1/2 கப் உளுந்து, 1 ஃபுல் டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1 ஃபுல் டேபிள் ஸ்பூன் அவல். இதெல்லாம் ஊற வச்சு நேத்திக்கு நல்லா நைஸாக அரைச்சேன். அதோடு சேர்த்து முடக்கித்தான் கீரை, அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் கொத்தமல்லி தழை, அப்புறம் புதினா தழை, இது எல்லாத்தையும் போட்டு நான் அரைச்சி இதை வச்சுருக்கேன். மாவை நேத்திக்கு ராத்திரி அரைச்சி வச்சுட்டேன். இது நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்மெண்டேஷன் ஆகிருக்கு, சாஃப்டாக வரும். இதை இப்போ தோசைக்கல்லில் ஊற்றினோம்னா நல்லா குட்டி குட்டியாக ஓட்டை போட்டுண்டு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கல் காஞ்சிடுதா அப்படின்னு பார்ப்போம். இரும்பு தோசைக்கல் தான். இப்படி தண்ணி தெளிச்சோம்னா சில் சில்னு அடிக்கும். கொஞ்சம் காயணும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறத நான் போட்டுடுறேன். உங்களுக்கு பார்த்துக்கோங்க. நார்மல் தோசைக்கு அரைக்கிற மாதிரி தான் தோசை மாவு. இட்லி மாவு இல்லை, தோசை மாவுக்கு உள்ள அளவு போட்டு தோசை மாவு அரைக்கிறதோட நம்ம அதில் இது போடுறோம். முடக்கித்தான் கீரை, பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிருக்கிறதுனால தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. இது அப்படியே சாப்பிட்லாம். வேணும்னா இதில் வந்து தக்காளி தொக்கு போட்டு தொட்டுன்னு சாப்பிட்லாம். தக்காளி சட்னி, தக்காளி தொக்கு இதெல்லாம் வந்து தொட்டுன்னு சாப்பிட்லாம். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காரம் இதுலேயே இருக்குது. பச்சை மிளகாய் இதில் இருக்குது, போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ பாருங்கள், இதை வந்து ரொம்ப மெலிசாவும் வாக்கக்கூடாது, ரொம்ப ஊத்தப்ப மாதிரி குண்டாவும் வாக்கக்கூடாது. ஒரு மாதிரி இந்த மாதிரி வாக்கணும். இப்போ ஓட்டை வருது பாருங்க. இதில் अभी मैंने बना रही हूँ मुड़कीतान दोसे बबल वाइन स्पिनाच दोसा. இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஓட்டை வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். இது இரும்பு கல்லுங்கிறதுனால ஜாஸ்தி எண்ணெய் ஊற்ற தேவையில்லை, வந்துடும் அப்படியே. இருந்தாலும் கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். அப்புறமா திருப்பி போட்டது கொஞ்சோண்டு நெய்யும் ஊற்றுறேன், வாசனையாக இருக்கும். கொஞ்சம் நெய், थोड़ा सा घी और थोड़ा सा तेल लगाई हूँ. अभी तो डोसा का आटा ऐसा कंसिस्टेंसी होना चाहिए. सी यस. இப்போ அதை திருப்பி போட போகிறோம் நிதானமாக. இவ்வளோ சாஃப்டாக இருக்கும், இவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னா செம்ம சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து மிளகா போட்டிருக்கோம், நம்ம பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் ஒன்றுமே தொட்டுக்கிறதுக்கே தேவையில்லை. அந்த நெய் ஊற்றின உடனே அந்த இலையோட வாசனை. திருப்பி போட்டதுக்கப்புறமும் கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சோண்டு நெய், ஜாஸ்தி ஊற்றலை நான். நீங்கள் உங்களுக்கு ஒட்டும் போல் இருந்ததுன்னா தோசை நீங்கள் வேணால் ஊற்றிக்கோங்க. பட் வந்து இதுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. ஓகேயா? இப்படி தான், இவ்வளோ தான் முடக்கித்தான் தோசை. இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இதனுடைய இது என்னென்னாக்கா மூட்டு வலி, அப்புறம் முடக்குவாதம், இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ये मेडिसिनल पर्पस का है. ये वाला डोसा तो घुटने का दर्द होती है, 40 उम्र के बाद सब लोग ये डोसा खाना है. ये बहुत ज़रूरी है. इसका हिंदी नेम मैंने बताई हूँ. मैं डिस्क्रिप्शन बॉक्स में जो इसका इंग्रेडिएंट्स है वो भी मैं देती हूँ. अभी थोड़ा इसका
पलट के डाल दिया, तो अभी प्लेट में डालने का, बस रेडी. यस, முடக்கித்தான் தோசை ரெடி. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தக்காளி தொக்கு பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தக்காளி தொக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி தொக்குக்கான வீடியோ நான் அப்புறமா உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறத போடுறேன். இந்த தக்காளி தொக்கு நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வீட்டில் ரொம்ப ரொம்ப காலம்பரை ஒரு சாதம் வெடிச்சு தக்காளி தொக்கு கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி போட்டு தக்காளி தொக்கு போட்டு கலந்திங்கன்னா தக்காளி சாதம் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு டிஷ் இது. இதுவும் புளிக்காய்ச்சல் மாதிரி தான் இதுவும். இது நான் உங்களுக்கு இதுக்கான வீடியோவும் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். முடக்கித்தான் தோசை ரெடி. பண்ணுங்க, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டி, வெரி டேஸ்டி அண்ட் வெரி ஹெல்தி அண்ட் வெரி ஈஸி ப்ரிப்பரேஷன். ஓகே ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் Art Food and Life. Okay, bye bye from Padmavati Venugopalan. Bye. இதுதான் முடக்கித்தான் கீரையோட லைவ் பிளான்ட், அதாவது பலூன் வைன் லைவ் பிளான்ட். இது அமேசானில் கிடைக்கிது. பலூன் வைன் லைவ் பிளான்ட்டுன்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்கிது. அதனுடைய ஃபோட்டோ கிளிப்பும் உங்களுக்கு இதோட போட்டிருக்கேன். வாங்கி நீங்கள் ஒரு தடவை அதை வச்சுட்டிங்கன்னாக்கா தொட்டியில் மண் போட்டு அதுக்கப்புறம் அதில் சீட்ஸ்லாம் வரும். அதை நீங்கள் எகெயின் போட்டுக்கலாம் நீங்கள். ओके, ये तो अमेज़न में मिल रहा है, इसका मैंने दिया है. प्लीज़ सब्सक्राइब माई चैनल. बाय बाय.